சிவம் சாய் அகாடமி, எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற சிவம் சாய் அகாடமி மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் 180 நாட்களே மீதம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில 180 நாட்களில் குரூப் 4 அதிகாரியாக நீங்கள் மாறுவதற்கு தேவையான ட்ரிக்ஸ், ஷார்ட்கட்ஸ், ஸ்டடி பிளான், இந்த அனைத்தும் அடங்கிய கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் தான் நான் உங்களுக்கு இந்த வகுப்புல சொல்லித்தர போறேன். நீங்க 0 மதிப்பெண் எடுக்கக்கூடிய நிலையில இருந்தாலும் சரி, இந்த ஒரு வகுப்பை பார்த்தா 200 கேள்விகளுக்கும் நீங்கள் பதிலளிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திறமையை நீங்க மாத்திக்கலாம். அதற்கு உண்டான ட்ரிக்ஸ், ஷார்ட்கட்ஸ், ஸ்டடி பிளான் தான் இந்த வகுப்புல நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்த வகுப்பு யாருக்கு? பல்வேறு வேலைகளுக்கு மத்தியில படித்து கொண்டிருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் நீங்களா இருந்தா உங்களுக்கு இந்த வீடியோ, டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கின்ற நியூ ஆஸ்பிரண்டா இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ, ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சிக்கு படித்துக் கொண்டிருந்து வெற்றி பெறாமல் இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ, எப்படி படிக்கிறதுன்னே தெரியல, ஷார்ட் டைம்ல எப்படி பாஸ் பண்றதுன்னே தெரியல என்ற குழப்பத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த வீடியோ. நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், பார்ட் டைம்ல தான் படிச்சுட்டு இருக்கேன், ஆனா எப்படி படிக்கிறதுன்னு தெரியல என்ற நிலையில இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ. இந்த 5 விதமான ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். இந்த வகுப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, 180 நாட்களில் எப்படி மிக எளிமையாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வை எதிர்கொண்டு வெற்றி பெறுவது என்பதுதான். அதற்கு நீங்க அதிகமாக படிக்க தேவையில்லை, ஸ்மார்ட்டா படிச்சா போதும். உங்களை ஸ்மார்ட்டா படிக்க வச்சு ரேங்க் பெற வைத்து அரசு பணியில் அமர்த்துவதுதான் இந்த வகுப்பினுடைய நோக்கம். ஏன்னா நீங்க பள்ளி மாணவர்கள் போல் படிக்க கூடாது, நீங்கள் ஒரு எக்ஸாம் ஹேக்கர் போல் படிக்கணும். ஏன்னா பள்ளி மாணவர்களுக்கு 2 மார்க், 5 மார்க், 1 மார்க் அந்த மெத்தட் வேற. நீங்க இப்ப படிக்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாம். எனவே நீங்க எக்ஸாம் ஹேக்கர் போல படிக்கணும். நான் இந்த வகுப்புல கொடுத்திருக்கிற ஷார்ட்கட், ட்ரிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி, ஸ்டடி பிளானை பயன்படுத்தி, ஐடியாஸை பயன்படுத்தி நீங்க தேர்வை எழுதுங்க. கண்டிப்பாக இந்த குரூப் 4 தேர்வில் உங்களால் வெற்றி பெற முடியும். 180 நாட்களில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வை வெற்றி பெறுவதற்கு உண்டான கோல்டன் ரூல். முதல்ல ஃபிக்ஸ் யுவர் டார்கெட். உங்களுடைய டார்கெட்டை இதுவரைக்கும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி இருக்கீங்களா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணி இருக்க மாட்டீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபிக்ஸ் யுவர் டார்கெட். என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும்? முதல்ல தமிழில் கேட்கப்படக்கூடிய 100 கேள்விகளுக்கு குறைந்தபட்சம் 85க்கு மேல் எடுக்க வேண்டும் என நீங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அதற்கடுத்து பொது அறிவு கேட்கப்படுகின்ற 75 கேள்விகள்ல 55 கேள்விகளுக்கு மேல் எடுக்க வேண்டும் என டார்கெட் பிக்ஸ் பண்ணணும். கடைசியா ஆப்டிடியூட் அண்ட் சைக்காலஜில 25க்கு 18க்கு மேல் எடுக்க வேண்டும் என டார்கெட் பிக்ஸ் பண்ணணும். ஏன்னா சமீப காலத்தில் கேட்கப்படுகின்ற கேள்விகளின் தன்மையின் அடிப்படையில் 160க்கு மேல போட்டாலே நமக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. எனவே முதல்ல இந்த மினிமம் டார்கெட்டை பிக்ஸ் பண்ணணும். இதுதான் கோல்டன் ரூல். முதல் ரூல் இதுதான். ஒருவேளை இந்த டார்கெட்டை நீங்க அச்சீவ் பண்ணிட்டாலே செலக்ஷன் ப்ராபபிலிட்டி உங்களுக்கு அதிகமா இருக்கும். கண்டிப்பா வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு அதிகம். ஆனா நீங்க 200 கேள்விகள் வரை உங்களால் பதிலளிக்கக்கூடிய வகையில உங்களை தயார்படுத்திக் கொள்வதுதான் இந்த வகுப்பினுடைய நோக்கம். ஏன்னா 160 இருந்து 200 கேள்விகள் வரை நீங்கள் எடுக்க உங்களுடைய ரேங்க் அதிகமாகிக் கொண்டே போகும். சோ ஃபர்ஸ்ட் கோல்டன் ரூல், உங்களுடைய டார்கெட்டை பிக்ஸ் பண்ணணும். செகண்ட் விஷயம் பாருங்க, தேர்வர்கள் தவறவிடக்கூடிய தி பிக்கெஸ்ட் ஷார்ட்கட் ட்ரிக் என்ன அப்படின்னா, முழு புத்தகத்தை படிப்பதுதான் தவறு. ஸ்டாப் ரீடிங் ஃபுல் புக்ஸ் ரிப்பீட்டட்லி. முதலில் உங்களிடம் இருக்கக்கூடிய பள்ளிப்பாட புத்தகத்தை அட்டை டு அட்டை முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை படிப்பதை நிறுத்துங்கள். அதற்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்டார்ட் ரீடிங் புக்ஸ். புத்தகத்தை படிக்க ஆரம்பிங்கள். எப்படி படிக்க ஆரம்பிக்க வேண்டும்? ஸ்மார்ட் ட்ரிக்ஸோடு படிக்க ஆரம்பிக்கணும். அது என்ன ஸ்மார்ட் ட்ரிக்ஸ்? அந்த ஸ்மார்ட் ட்ரிக்ஸினுடைய பெயர் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தட். இதுவரைக்கும் இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தடை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புத்தகத்தை முழுசா படிச்சுட்டு அதற்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ஆனா இந்த 180 நாள் பிளான்ல அப்படி பண்ணா நமக்கு 180 நாள் பத்தாது. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தட்ல போக போறோம். அதென்ன ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தட்? முதல்ல லாஸ்ட் 10 இயர்ஸ் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்ணணும். ஒரு சப்ஜெக்டை எடுக்கிறீங்க அப்படின்னா கடைசி 10 வருடத்தில் கேட்கப்பட்டிருக்கின்ற கொஸ்டின் பேப்பர்ஸை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிட்டு அதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா,
எந்த சாப்டர்ஸ்ல இருந்து ரிப்பீட்டடா கேள்வி கேட்கறாங்க. இரண்டாவது, எந்தெந்த கொஸ்டின்ஸ் பேட்டர்ன்ல ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்கறாங்க. எந்த ஃபேக்ட், எந்தெந்த குறிப்புகளை தொடர்ச்சியாக கேள்வி கேட்கிறார்கள் என்று முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி ஐடென்டிஃபை பண்ணா உங்களுக்கு என்ன பதில் கிடைக்கும்னா, தொடர்ச்சியாக ஹிஸ்டரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு சில குறிப்பிட்ட அரசர்களை பத்தி மட்டும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ச்சியாக ஒரு சில திட்டங்களை பத்தி மட்டும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ச்சியாக அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் பத்தி மட்டும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. புவியியலில் இருக்கக்கூடிய ஒரு சில கான்செப்ட்ஸை தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே போல ஆப்டிடியூட் அண்ட் மேக்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேட்கிற மாடலை அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரே மாடல் கொஸ்டின்ஸ் தான் திருப்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை நான் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்திருக்கிறேன் பாருங்க. கடந்த ஒரு 10 வருடத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸை சால்வ் பண்ணி உங்களுக்கு எடுத்திருக்கிற ஹை ரிட்டன் டாபிக்ஸ் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஜெனரல் ஸ்டடீஸ பார்க்க போறோம். ஜெனரல் ஸ்டடீஸ முடிச்சிட்டு தமிழை எப்படி படிக்கணும், இப்போது இருக்கக்கூடிய ஹெவி சிலபஸ்ல 100 கேள்விகளுக்கு எளிமையாக எப்படி 80க்கும் மேற்பட்ட கேள்விகள் எடுக்கலாம் என்ற விஷயத்தை ஜெனரல் ஸ்டடீஸ பார்த்துட்டு நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் ஹை ரிட்டன் டாபிக்ஸ், அதற்கு அடுத்தது தமிழ் ஹை ரிட்டன் டாபிக்ஸ், அதற்கு அடுத்தது மேக்ஸ் ஹை ரிட்டன் டாபிக்ஸ். ஹிஸ்டரியில நமக்கு என்ன கேட்கறாங்க, அதாவது ஐஎன்சில முழுக்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பத்தி மட்டும் தான் கேட்பாங்க. அதாவது விடுதலை போராட்டத்துல மொத்தம் 3 நிலைகள் இருக்கு. அந்த 3 நிலைகளை பற்றி உங்களுக்கு கேட்பார்கள். என்ன 3 நிலை? மிதவாதம், தீவிரவாதம், பயங்கரவாதம். இந்த 3 நிலையை நீங்க முதல்ல படிக்கணும். அதுல காந்தி வி சுபாஷ் சந்திர போஸ் என்ற கான்செப்ட்ல தான் நீங்க அந்த விடுதலை போராட்டத்தையே நீங்கள் நோக்க வேண்டும். சோ இந்த கோர் டாபிக்ல இருந்து தொடர்ச்சியா கேள்வி கேட்கறாங்க. அதற்கு அடுத்தது காங்கிரஸ் கூட்டங்கள். ஒரு சில காங்கிரஸ் கூட்டங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். அந்த காங்கிரஸ் கூட்டத்தை தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதற்கு அடுத்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடந்ததையும் சுதந்திரம் நடந்ததும் ரொம்ப முக்கியம். பிரிவினையின் போது என்ன நடைபெற்றது, சுதந்திரம் எப்படி நடைபெற்றது, அதனுடைய தாக்கங்கள் என்ன, அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் என்ன நடந்தது, நிர்வாகத்தில் என்ன மாற்றங்கள் நடந்தது, இதெல்லாம் வச்சு உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. அதற்கு அடுத்தது தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் ரொம்ப முக்கியமான டாபிக். இது நமக்கு பாத்தீங்கன்னா அதிக கேள்விகள் கேட்கக்கூடிய. அடுத்தது மிக முக்கியமான வருடங்கள், சில வருடங்களை தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. சோ இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் நம்ம காலக்கோடு அடிப்படையில படிக்கணும். இது ஐஎன்சி. அதற்கு அடுத்தது ஹிஸ்டரியிலே பண்டைய காலம், இடைக்காலம், அதாவது ஆன்சியன்ட் ஹிஸ்டரி, மீடியவல் ஹிஸ்டரின்னு சொல்லுவோம். அதுல அரசர்களை பத்தி மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த அரசர்களுடைய முக்கிய பட்டங்கள் ஏரியாவை மட்டும் கேட்பாங்க. அதற்கு அடுத்தது ஒரு அரசருக்கு அடுத்து இன்னொரு அரசர் அவரை வீழ்த்திட்டு வந்திருப்பார், அதற்கான காரணங்கள் அந்த காலக்கோட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. முக்கிய போர்கள், முக்கிய போருக்கான காரணம், அது நடைபெற்ற வருடங்கள் மற்றும் ஒரு ஆட்சி காலத்திலையும் அவங்களுடைய வணிகம், அவருடைய போக்குவரத்து ரொம்ப முக்கியம். கூடவே அவருடைய கலை மற்றும் கட்டிடக்கலையினுடைய சிறப்புகள். இந்த ஏரியா நிறைய முறை ரிப்பீட்டடா வந்திருக்கு. கடைசியா ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்திற்கும் ஒவ்வொரு போருக்குமே காரணம் இருக்கும். அதை கூற்று காரணத்துல வச்சு கேட்டிருக்கிறாங்க. சோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற சிந்து சமவெளி நாகரிகத்துல முழுக்க காலங்களை பற்றியும், வணிகத்தை பற்றியும், போக்குவரத்தை பற்றியும், அங்கு வாழ்ந்த மக்களின் நிலையை பற்றியும், நகரங்களை பற்றியும் தான் தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா நீங்க வரலாறு மற்றும் இந்திய தேசியத்துக்கு படிக்க வேண்டியது. அதே போல இந்திய அரசியலமைப்புக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்தெந்த டாபிக்கை நம்ம போக்கஸ் பண்ணணும்னா, அடிப்படை உரிமை, டிபிஎஸ்பி வழிகாட்டும் நெறிமுறைகள், பாராளுமன்றம், சட்டமன்றம், ஆளுநர், முதல்வர், அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகளும் உள்ளாட்சி அமைப்புகளும். இதை படிச்சுட்டாலே 15 கேள்வி நமக்கு கேட்டாங்கன்னா இதிலிருந்தே நமக்கு 12 கேள்வி வந்துடும். மீதம் இருக்கக்கூடிய பகுதிகள் படிச்சா வெறும் 3 கேள்வி தான் வரும். சோ இதுதான் ரொம்ப கோர் டாபிக்ஸ். மொத்தமா நீங்க பக்காவா படிச்சங்க. நீங்க ஜியோகிராஃபின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜியோகிராஃபில 5 கேள்வி கேட்டா இந்த 4 டாபிக்ல இருந்து உங்களுக்கு 3ல இருந்து 4 கேள்வி வந்துடும். அது ஆறுகள், இந்திய தமிழ்நாட்டின் ஆறுகள், இந்திய தமிழ்நாட்டின் மண்வகை, இந்திய தமிழ்நாட்டின் வேளாண்மை, இந்த வேளாண்மையில காடுகளும் உங்களுக்கு வந்துடும், அது சார்ந்த மையங்களும் உங்களுக்கு வந்துடும், இந்தியா தமிழ்நாட்டின் காலநிலை, வானிலை. இதை படிச்சாலே உங்களுக்கு 3ல இருந்து 4 கேள்விகள் வந்துடும். அடுத்தது எக்கனாமி, இந்திய பொருளாதாரத்தை பாருங்க. பட்ஜெட்டை முதல்ல படிக்கணும். அதற்கு அடுத்தது இன்ஃபிளேஷன், பணவீக்கம், வாட்டம், அதனுடைய தாக்கம் இந்தியாவில் எப்படி இருக்கும், அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் பார்க்கணும். ஜிஎஸ்டி,
என்ற டாபிக் இல்லாம ஒரு கொஸ்டின் பேப்பர் கிடையவே கிடையாது. 5 இயர் பிளான்ஸ் பார்க்கணும், வறுமை ஒழிப்பு திட்டங்களை பார்க்கணும், ஊரக மற்றும் நகர்ப்புற திட்டங்களை பார்க்கணும், கடைசியா வங்கியியல். இதை படிச்சுட்டாலே உங்களுக்கு 75% ஆஃப் கொஸ்டின்ஸ் கவர் ஆயிடும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கோர் டாபிக்ஸ். அடுத்து சயின்ஸ் பாருங்க, ஒன்லி ரிப்பீட்டட் பேசிக்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இயற்பியல்ல விதியை பார்த்துங்க, அந்த விதிகளுடைய பயன்பாடுகள், அது தொடர்பாக இருக்கக்கூடிய கணக்கீடுகள். அதற்கு அடுத்தது நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா உயிரியலுக்கு வந்துருங்க, பயாலஜி. உடற்செயல்களை பார்த்துங்க, நோய்களை பார்த்துங்க, ஊட்டச்சத்தை பார்த்துங்க, இந்த ஊட்டச்சத்தினால் ஏற்படும் குறைபாட்டு நோய்களை பார்த்துக் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்தது அன்றாட வாழ்வில் அறிவியல் எந்த அளவில் பயன்படுகிறது என்பதை புத்தகத்திலேயே அங்கங்க கொடுத்திருக்கிறாங்க. இததான் நமக்கு டிஎன்பிஎஸ்சில கொஸ்டின்ஸா கேக்குறாங்க. இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ஹை ரிட்டர்ன் ஏரியாஸ் கண்டுபிடிக்கிறதுனா, இப்ப நமக்கு 180 நாள் பிளான தான் நம்ம பார்க்கணும். இந்த 180 நாள்ல நம்ம 0ல இருந்து 200 கொஸ்டினுக்கு கன்வெர்ட் பண்ணோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா நேரத்தை மிக சரியா பயன்படுத்தி படிக்கணும். அப்ப தினமும் 1 மணி நேரம் படிக்கலாமா அப்படின்னா நியூஸ் பேப்பரை படிக்க கூடாது. நீங்க அதற்கு பதில் என்ன செய்யணும், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் தான் நீங்க படிக்கணும். அதற்கு ஒரு 1/2 நாள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். அடுத்தது தமிழக அரசு மற்றும் மாநில அரசின் திட்டங்களை கம்பல்சரி படிக்கணும். தற்காலத்தில் கேட்கப்படுகின்ற கேள்விகள் இது இருந்துதான் வரும். அடுத்தது தமிழ்நாட்டில் செய்யப்பட்டிருக்கின்ற நியமனங்கள், மத்திய அரசில் செய்யப்பட்டிருக்கிற நியமனங்கள் மற்றும் அவார்ட்ஸ், அதாவது விருதுகள், இந்த ஏரியாலையும் நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. அடுத்தது விளையாட்டு, புத்தகம் மற்றும் அதனுடைய ஆசிரியர்கள். இது வந்து பாத்தீங்கன்னா கடைசியா நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து அதனுடைய வெயிட்டேஜ் கம்மி ஆயிட்டே வருது. பட் 2019க்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ்ல இருந்து நிறைய கேட்பாங்க, புக் அதர்ஸ் நிறைய கேட்பாங்க. இது ஒரு சில கொஸ்டின்ஸ் இப்ப கேட்டுட்டு வராங்க. அப்ப மந்த்லி பிடிஎஃப் படிங்க, அரசின் திட்டங்களை படிங்க, அப்பாயின்மெண்ட்ஸ் படிங்க, விருதுகளை படிங்க, அதற்கடுத்து விளையாட்டையும் புத்தகத்தையும் படிங்க. சோ இதுதான் உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸுக்கான ஹை ரிட்டர்ன் ஏரியாஸ். நீங்க இப்படிதான் ஃபர்ஸ்ட் படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தட்ல. அடுத்து நீங்க படிக்க வேண்டியது தமிழ். தமிழுக்கு 80-20 ஹை ஸ்கோரிங் சாப்டர்ஸ கண்டுபிடிச்சு படிக்கணும். இந்த தமிழ் தான் நிறைய பேர் பயப்படுறீங்க. 20% கஷ்டமான ஒரு சிலபஸ பார்த்துட்டு 80% மதிப்பெண்களை கோட்டை விடக்கூடிய மாணவர்கள் தான் இங்க அதிகமா இருக்கிறீங்க. அதை மாற்ற போறோம். எப்படி மாத்த போறோம் பாருங்க. முதல்ல இந்த ஈஸியான 80 கொஸ்டின்ஸை டார்கெட் பண்றோம். எப்படி டார்கெட் பண்றோம்? முதல்ல அலகு 7 தமிழறிஞர்களும் தொண்டும் தமிழ் இலக்கியம். இதை முதல்ல படிச்சா இதுல எந்த இலக்கணமும் இல்ல, எந்த கடினமான இலக்கண விதிகளும் இல்ல. நீங்க படிச்சு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியதுதான் வேலை. இதை படித்தால் 15 கேள்விகள் உறுதி. அடுத்தது அலகு 5 புரிந்து கொள்ளும் திறன். பத்திய கொடுத்துட்டு அதுல இருந்து 5 கேள்வி கேட்பாங்க. மரபு தொடருடைய பொருள் கேட்பாங்க, பழமொழிகளுடைய பொருள் கேட்பாங்க, ஓமை தொடருடைய பொருள் கேட்பாங்க. இதை மட்டும் படிச்சிட்டாலே 15 கேள்வி. இதுல என்ன இலக்கண விதி இருக்கு? எந்த இலக்கண விதியும் இல்ல, வெறும் படித்தல் மட்டுமே இதுல இருக்கு. எளிமையானது. இப்ப 15 + 15 30 கேள்வி எளிமையா எடுக்கலாம். அடுத்தது அலகு 3. அலகு 3 என்பது தொடர் வகைகள். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. அடுத்தது மரபு தமிழ், நிறுத்தற் குறியீடு. இதை மட்டும் படிச்சாலே 15 கொஸ்டின்ஸ். அதாவது எளிமையான இலக்கணம். எளிமையான இலக்கணத்தை மட்டும் படித்தால் நமக்கு 15 கேள்வி. நிறுத்தற் குறியீடு மட்டும்தான் கொஞ்சம் கவனமா பார்க்கணும். இப்ப இதுலயே உங்களுக்கு 45 கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆயிடும். அடுத்தது பாருங்க, இணைச்சொல் டாபிக். அதாவது சொல்லும் பொருளும். ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல், ஒரு சொல்லுக்கு இணையான எதிர்ச்சொல், ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள்கள், மயங்குழி சொல்லகராதி, லகர லகர ழகர பொருள் வேறுபாடு, நகர 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 பொருள் வேறுபாடு, இதனால் ஏற்படும் பிழை திருத்தம். இதற்கு மயங்கொழி சொல்லகராதி என்ற புத்தகம் இருக்கு. இது எல்லாமே நீங்க இலக்கண விதிகள் எதுவுமே தேவைப்படாது, படிச்சு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த 4 டாபிக்ல இருந்து எத்தனை கேள்வினா 10 கேள்வி. இதற்கு முன்பே 45 ப்ரிப்பேர், இப்போ ஒரு 10, 55 கேள்விகள். அடுத்தது அலகு 4 மற்றும் 6. இது எதை குறிப்பிடுதுன்னா கலைச்சொற்கள் மட்டும்தான். கண்டிப்பாக இனி வரும் தேர்வுல கலைச்சொற்கள் ரொம்ப டீப்பா கேட்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. எனவே நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கலைச்சொற்களுக்கு ரொம்ப அவுட் சோர்ஸ் தேடி போக போறதில்ல. ஏன்னா நமக்கு அதற்கான டைம் இல்லை. அப்ப இந்த 15 கேள்விகளை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னா, இதுல இலக்கணம் கிடையாது, புத்தகத்துல படித்தல் மட்டும்தான்.
6ல இருந்து 12 தமிழ் புத்தகம், சிறப்பு தமிழ் புத்தகம். இந்த ரெண்டுமே சேர்த்து நம்ம முதல்ல கலைச்சொற்கள் முழுமையா படிக்கணும். இதற்கு நான் கிட்டத்தட்ட ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன். 1223 கலைச்சொற்களை தமிழ் புத்தகத்தின் எடுத்து போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கலாம். பொது அறிவியல் புத்தகத்தில், அதாவது 6 முதல் 12வது வரை இருக்கக்கூடிய அறிவியல் புத்தகம், சமூக அறிவியல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த கலைச்சொல்லையும் நீங்கள் பார்க்க வேண்டும். பார்த்துட்டா இந்த கலைச்சொற்களில் இருந்து எப்படி கேட்டாலும் நாம் எடுக்க முடியும். ஆல்ரெடியே நம்ம 55 ஸ்கோர் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 15னா 70. இதுல எந்த விதமான இலக்கண விதியும் உள்ள வரல. வெறும் நிறுத்தற் குறியீடும் தொடர் வகையும் மட்டும்தான் கொஞ்சம் இலக்கணம் உள்ள வந்திருக்கும். மற்றபடி மீதி அனைத்துமே படித்து தெரிந்து கொள்வதுதான். அதற்கு அடுத்து பாருங்க, ஒரு பொருட்பன்மொழி, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இணைப்பு சொற்கள். இந்த 3மே சேர்த்தா 10 கொஸ்டின் உங்களுக்கு வருது. இப்ப 70 ஒரு 10 80. ஒரு பொருட்பன்மொழிக்கு 335 ஒரு பொருட்பன்மொழி நான் வகுப்பே போட்டிருக்கேன். அது பார்த்தா போதும். இணைப்பு சொற்கள் இலக்கண வகுப்பு போட்டிருக்கேன். ப்ரீவியஸ் கொஸ்டினும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்திருக்கிறேன். அதை பார்த்தா போதும். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு படிக்கணும். இதை பார்த்தா 10 கொஸ்டின். இப்ப 70 + 10 80. இதுல எந்த அளவுக்கு கடினமான இலக்கண விதி நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கேன் பாருங்க. இந்த 80 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு கடினமான இலக்கண விதிகள் எதுவுமே கிடையாது. இப்போ முதல்ல இந்த 80 கொஸ்டின்ஸை நீங்க டார்கெட் பண்ணாலே நீங்க தமிழ்ல ஓரளவு மதிப்பெண் எடுத்துடலாம். மீதம் இருக்கக்கூடிய 20 கொஸ்டின் தான் உங்களுக்கு வல்லினம் மிகுமிடம், வல்லினம் மிகா இடம், சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக போன்ற கடினமான இலக்கண விதிகளை கொண்ட கேள்விகள் இடம்பெறும். அப்ப 80க்கு 20 என்ற ஹை ரிட்டன் டாபிக்ஸ் மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் தமிழை படிங்க. தயவு கூர்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்க. உங்களுக்கு ரொம்ப மெனக்கெடுத்து ஒரு வகுப்பும் நடத்தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறேன். அதை பயன்படுத்தினீங்கனாலே நீங்க கண்டிப்பாக வெற்றி பெறலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தது ஆப்டிடியூட் அண்ட் சைக்காலஜிக்கு என்ன செய்ய போறீங்க? ஆப்டிடியூட் அண்ட் சைக்காலஜினாலே மாணவர்களுக்கு தங்களுடைய திறன் மேலேயே ஒரு பயம். நம்மளால கணிதத்தையும் உளவியலும் சரியா ஹேண்டில் பண்ண முடியுமா, மார்க் எடுக்க முடியுமான்னு. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, அஞ்ச தேவையில்லை. ஏன்னா கடந்த 10 வருஷத்துல நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனாலிசிஸ் பண்ணதுல என்ன ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்படுகின்ற சைக்காலஜி மற்றும் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் சேம் மாடல்ல தான் இருக்கும். நம்பர் மட்டும்தான் மாறும். அதாவது இப்ப தனி வட்டியில ஒரு மாடல்ல கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அதுல நம்பர் மாத்தி அடுத்த கொஸ்டின்ல கேட்பான். சைக்காலஜியில நியூமரிக்கல் ரீசனிங்ல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அதே மாடல்ல வேற நம்பர்ல மாத்தி கேட்பாங்களே தவிர புதுசா பெரிய அளவுல கேட்பது கிடையாது. இப்ப நம்ம என்ன செய்யணும்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தட் தான் பயன்படுத்துறோம். பட் தினமும் 25 டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சைக்காலஜிலையும் மேக்ஸ்லயும் நம்ம என்ன செய்யணும்னா சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ண நமக்கு சேம் மாடல்ல வருவது தெளிவாயிடும். அதே மாடல்ல தான் இதுக்கு மேலேயும் வரப்போகுது. எனவே அந்த கொஸ்டினை நீங்க பார்க்கும் போதே உங்களுடைய மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா அந்த கொஸ்டின் பேட்டர்னை அடையாளம் கண்டுபிடிக்கும். அதை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க பயப்பட தேவையில்லை. சோ இதுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தட். இதை நீங்க 180 டேஸ்ல பயன்படுத்தினாலே போதும். மிக எளிமையாக நம்மால் தேர்வில் வெற்றி பெற முடியும். இப்ப இதை வச்சு 180 நாட்களை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. முதல் 60 நாள், 1லிருந்து முதல் 60 நாள் ஃபவுண்டேஷன் அடிப்படை. அதை நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா, தமிழ் 2 மணி நேரம், ஜிஎஸ் 3 மணி நேரம், ஆப்டிடியூட் 1 மணி நேரம், எம்சிக்யூ 1 மணி நேரம். இதுக்கு கூடவே அந்த 25 சம் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். டெய்லி மினிமம் 1 hour ஆச்சு. ஒரு 50ல இருந்து 100 கேள்விகளை நீங்க பதிலளிச்சு பார்க்கணும். முதல் 60 நாளுக்கு நீங்க ஃபாலோ பண்ணணும். அடுத்தது ஃபேஸ் 2 என்னன்னா கொஸ்டின் பேட்டர்ன் மாஸ்டரி அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு முன்பு நீங்கள் 50ல இருந்து 100 கொஸ்டின் படிச்சு நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னா எம்சிக்யூ டெஸ்ட் போட்டிருப்பீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் டாபிக் வைஸ் டெஸ்டையும் சேர்த்துக்கணும். எதனோட? இதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டடி பண்ணிட்டே வந்தீங்க இல்லையா, அந்த ஸ்டடி டைம் கூட 100 எம்சிக்யூவும் இருக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சேர்த்துக்கணும், டாபிக் வைஸ் டெஸ்டும் சேர்த்துக்கணும். இதுதான் ஃபேஸ் 2. இதனுடைய எய்ம் என்னன்னா தேர்வு எழுதுவதில் உங்களுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றது, தவறுகளை குறைத்துக் கொள்வது. இந்த எலிமினேஷன் ஸ்கில் பத்தி நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். ஃபேஸ் 3 அதாவது நிலை 3 செலக்ஷன் ஃபேஸ். இந்த நிலை 3 தான் உங்களை
அரசு பணிக்கு உந்தி தள்ளும். நீங்க இந்த 120 இருந்து 180 நாள்ல என்ன பண்ணணும்னா ஃபுல் மோக் டெஸ்ட் எழுதணும். அதாவது 200 கேள்விகளை எழுதணும். இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சுட்டு இருக்கிற ஸ்டடி பிளானோட சேர்த்துக்கிட்டு, இதற்கு முன்னாடி நீங்க பண்ணிட்டு இருக்கிற டெஸ்டோட சேர்த்துக்கிட்டு ஃபுல் மார்க் டெஸ்ட், எரர் நோட் புக் ரிவிஷனை ஆட் பண்ணிக்கணும். அதென்ன எரர் நோட் புக் ரிவிஷன், அதை உங்களுக்கு கடைசியில சொல்றேன். அடுத்தது OMR பிராக்டிஸை கம்பல்சரியா கொண்டு வரணும். உங்களுடைய வீக் ஏரியாவை இந்த கடைசி 60 நாள்ல தான் நீங்க ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த phase 3 உடைய எய்ம் என்னன்னா, உங்களுடைய பதிலளிக்கும் அக்யூரசியை 85% மேல் உயர்த்துதல். அப்படி உயர்த்தனா 165 இருந்து 170 சர்வ சாதாரணமாக நம்மால் எடுக்க முடியும். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது கில்லர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் சீக்ரெட் ட்ரிக்ஸ் யூஸ்டு பை ஹை ஸ்கோரர்ஸ் அண்ட் டாப் ரேங்கர்ஸ். அதிக மதிப்பெண் எடுப்பவர்களும் டாப் ரேங்க் எடுப்பவர்களும் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கிய ஸ்ட்ராட்டஜி, சீக்ரெட் ட்ரிக்ஸ் இப்ப நம்ம பார்க்கலாம். அதுதான் எரர் நோட்புக் ட்ரிக். அது என்ன எரர் நோட்புக் ட்ரிக்னா, ஒரு நோட்டை நீங்க எடுத்துக்கணும். நீங்க ஆன்சர் பண்ற பதில்ல எதையெல்லாம் நீங்க ராங்கா பண்றீங்களோ, தவறா செய்யறீங்களோ, அந்த ராங் ஆன்சரை நோட் பண்ணி வச்சுக்கணும். எந்தெந்த ஆன்சர்லாம் நீங்க கெஸ் பண்ணது தவறா போகுதோ அதையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த கெஸ் ஏன் தவறு என்பதை நோட் பண்ணி வச்சுக்கணும். எந்த ஃபேக்ட், எந்தெந்த தகவல்கள் உங்களை குழப்பும் வகையில் இருக்கக்கூடியதோ அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். மொத்தம் 3 விஷயத்தை நோட் பண்ணணும். நீங்க அளிக்கக்கூடிய தவறான பதில்கள், நீங்கள் கெஸ் பண்ற தவறான பதில்கள், உங்களை குழப்பக்கூடிய பதில்கள், இந்த 3த்தையும் நீங்க என்ன செய்யணும், எரர் நோட் புக்ல நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கணும். மார்க் பண்ணிட்டு அடுத்த தேர்வு எழுதும் போது ஒவ்வொரு முறையும் இந்த எரர் நோட் புக்கை பார்த்து அந்த தவறான பதிலை சரி செய்யணும். நீங்க தப்பா கெஸ் பண்ண பதிலை சரி செய்யணும். உங்களை குழப்பக்கூடிய தகவல்களை குழம்பாமல் சரியாக பதிலளிக்க வேண்டும். இதை ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடியும் நீங்க 100% செய்யணும். இப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண் ஒவ்வொரு தேர்வுலையும் 15 to 20 ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது 3 ரிவிஷன் ரூல். இந்த ரூலும் ரொம்ப முக்கியம். ஒரு டாபிக்கையும் நீங்க என்ன செய்யணும்னா, தினமும் ரிவைஸ் பண்ணணும். 7 நாளைக்கு ஒரு முறை ரிவைஸ் பண்ணணும். 30 நாளைக்கு ஒரு முறை ரிவைஸ் பண்ணணும். இப்படி ரிவைஸ் பண்ணும்போது உங்களுடைய மெமரி மிகப்பெரிய பவர்ஃபுல்லா மாறும். அது எப்படி பண்றது பாருங்க. டெய்லி ரிவைஸ். நீங்க என்னென்ன டாபிக் டெய்லி படிக்கிறீங்களோ அதை தூங்குவதற்கு முன்னாடி 30 நிமிஷம் ரிவைஸ் பண்ணிட்டு தான் தூங்கணும். அடுத்தது இந்த 7 நாள்ல படிச்சதை நீங்க சண்டே என்ன செய்யணும்னா, ஒரு மார்க் டெஸ்டோட, ஒரு எரர் நோட்புக் அனாலிசிஸோட ஃபுல் ரிவிஷன் கொடுக்கணும். சண்டே மந்த் எண்ட்ல, மந்த்துடைய கடைசி நாள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 30 நாள்ல படிச்சதை ஃபுல் சிலபஸ் மினி ரிவிஷனா கொடுக்கணும். மினிமம் 2 ஃபுல் மார்க் டெஸ்ட் அல்லது 500 MCQவோட எரர் நோட்புக் ரிவிஷனோட நீங்க மந்த் எண்ட்ல வந்து ரிவைஸ் பண்ணணும். இது ரொம்ப 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 முக்கியம். இந்த ரிவிஷன் பண்ணாதவங்க தான் எக்ஸாம்ல நல்லா படிச்சிருந்தோம் தோக்கறவங்க. அந்த தப்பை மட்டும் நீங்க செஞ்சிடாதீங்க. அடுத்தது எலிமினேஷன் டெக்னிக் சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க உங்களுடைய மதிப்பெண்ணை கூட்ட முடியும். அதென்ன எலிமினேஷன் டெக்னிக்? ரிமூவ் 2 இம்பாசிபிள் ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட். மொத்தம் நமக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். அதுல எந்த 2 ஆப்ஷன் இந்த கேள்விக்கு சரியாக வராது என்பதை நீங்க முதல்ல கண்டுபிடிச்சிடணும். அப்புறம் கம்பேர் ரிமைனிங் 2 லாஜிக்கலி. இந்த அடுத்த 2 ஆப்ஷனை எது லாஜிக்கலா சரியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என கண்டுபிடிச்சு நம்ம ஆன்சர் பண்ணணும். இதை நான் உங்களுக்கு ஒரு கேள்வி மூலமாக விளக்குறேன் பாருங்க. தமிழ் மொழிபெயர்ப்பு துறைக்கு அடிகோலியவர் யார்? இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிங்க பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. பேசிக்கான ஒரு சில நாலேஜ் மட்டும் நமக்கு தெரியும். ஊவேசா அவர்களும் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அவர்களும் பதிப்புத்துறை தொடர்பானவர்கள். அவர்கள் ஓலைச்சுவடிகளை பதிப்பித்தல், தல வரலாறு எழுதுதல், இது தொடர்பான தகவல் தான் நமக்கு தெரியும். அப்ப இவர்களுக்கும் மொழிபெயர்ப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. பதிப்புத்துறைக்கும் இவர்களுக்கும் தான் சம்பந்தம். அவங்க கேட்டிருக்கிறது மொழிபெயர்ப்பு. நம்ம ஜியு போப்பு ஆங்கில மொழிபெயர்ப்புக்கு பிரசித்தி பெற்றவர், வீரமாமுனிவர் லத்தீன் மொழிபெயர்ப்புக்கு பிரசித்தி பெற்றவர். அப்ப இதுல இருந்தே நமக்கு என்ன தெரியுதுன்னா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வரமாட்டாரு, ஓவே சாமிநாதர் வரமாட்டார். அப்ப 2 விஷயத்தை எலிமினேட் பண்ணிட்டோம். ரிமூவ் 2 இம்பாசிபிள் ஆப்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிட்டோம். அப்ப அடுத்து இருக்கிறது ஜியு போப்பும் வீரமாமுனிவர் தான். இந்த 2 பேர்ல மொழிபெயர்ப்பு துறைக்கு யார் அடிகோலி இருப்பாரு? இந்த 2 பேர்ல யார் வயதுல மூத்தவரா இருக்கும்? அவர் தானே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப யாரு என்பதை கண்டுபிடிச்சு நம்ம சரியான ஆன்சர் போட்டுட்டு போயிடலாம்.
இவ்வளவுதான் விஷயம். அப்ப எலிமினேஷன் டெக்னிக்ல என்ன செய்யணும்? ரிமூவ் 2 இம்பாசிபிள் ஆப்ஷன்ஸ், 2 தவறான விடைகளை முதல்ல கண்டுபிடிக்கணும். அடுத்த மீதம் இருக்கக்கூடிய 2 விடையில எது லாஜிக்கலி தவறா வரும் என்பதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சரியான ஒன்றை கண்டுபிடித்து விடலாம். ஸோ நீங்க இந்த எரர் நோட் புக் ரிவிஷன் மெத்தடையும் இந்த எலிமினேஷன் டெக்னிக்கையும் நீங்க ஃபாலோ பண்ணாலே நீங்க எடுக்கக்கூடிய மதிப்பெண்ல 20க்கு மேல மதிப்பெண் இன்க்ரீஸ் ஆகும். இது வரைக்கும் நீங்க பல அட்டெம்ப்ட் கொடுக்குறீங்க, நான் 150 தான் எடுக்கிறேன், 155 தான் எடுக்கிறேன்னா எரர் நோட் புக் ரிவிஷனையும் இந்த எலிமினேஷன் டெக்னிக்கையும் நீங்க ஃபாலோ பண்ணா 170 மேல உங்களுடைய மதிப்பெண் அதிகமாவதற்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ண ஒரு டைம் டேபிளை டெய்லி எப்படி ஃபிக்ஸ் பண்றது, இதற்கு முன்னாடியே எப்படி நம்ம டைம் டேபிளை ஷெட்யூல் பண்ணணும்ட்டு ஒரு அரை மணி நேர கிளாஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இருந்தாலும் இப்போ உங்களுக்கு சிம்பிளா ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்துருக்கிறேன். ஸோ 5:30 மணியிலிருந்து 7:30 மணிக்கு தமிழை படிச்சிருங்க. இந்த 180 நாள்ல படிச்சிட்டீங்கன்னா டிக் அடிச்சுங்க. 7லிருந்து 7:30க்கு அந்த தமிழை ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா டிக் அடிச்சுங்க. அடுத்து உங்களுக்கு 2.5 மணி நேரம் கேப் இருக்கு. அந்த 2.5 மணி நேரம் கேப்ல கண்டிப்பாக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கண்டிப்பா ஸ்டடி பண்ணணும். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்புறம் 10லிருந்து 12 என்ன செய்யுங்கன்னா ஜிஎஸ் படிங்க. அடுத்தது 2 hours கேப் விட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதில் அனலைஸ் பண்ணுங்க. அடுத்து 2லிருந்து 3 மணி 1 மணி நேரம் ஆப்டிடியூட படிங்க. 3 to 4 ஆப்டிடியூட் பிராக்டிஸ் பண்ணுங்க. 4 to 5 டெஸ்ட் எழுதி பாருங்க. 7 மணிலிருந்து 8:30 மணிக்குள்ள MCQ பிராக்டிஸ் பண்ணுங்க. அதனால MCQ பிராக்டிஸ்னா தினமும் ஏதோ ஒரு டெஸ்ட் குறைந்தபட்சம் 50 கேள்விகளுக்கு போட்டு பாருங்க. கடைசியா 9 to 9:30க்கு நீங்க எரர் நோட் புக்கை கண்டிப்பா எழுதணும். என்னென்ன தவறு பண்ணீங்க, என்னென்ன தவறான ஆப்ஷனை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க, ராங் ஆன்சர் எதெல்லாம் சூஸ் பண்ணீங்க, தவறா என்னென்ன கெஸ் பண்ணீங்க, எந்தெந்த தகவல் உங்களுக்கு குழப்புது, இதெல்லாம் நீங்க இந்த எரர் நோட் புக்களை எழுதிட்டு அடுத்த டெஸ்ட் எழுதும் போது இந்த தவறுகளை கரெக்ட் பண்ணிட்டே வரணும். இதுதான் டெய்லி டைம் டேபிள். இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தட், இந்த ட்ரிக்ஸ், இந்த ஷார்ட்கட்ஸ், இந்த டெய்லி டைம் டேபிள், இந்த ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜியை நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 180 நாட்களில் நீங்கள் குரூப் 4 அதிகாரியாவதை யாராலும் தவிர்க்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழை பார்த்து பயப்படாதீங்க. இந்த 80-20 ஹை ஸ்கோரிங் கான்செப்டை பயன்படுத்தி தமிழை மிக எளிமையாக நம்மால் எதிர்கொள்ள முடியும். அதற்கு அடுத்தது ஜிஎஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தடை பயன்படுத்தி அந்த முக்கியமான டாபிக்ஸை மட்டும் நல்லா படிங்க. ஆனா அந்த டாபிக்ல இருந்து கேட்கிற எந்த கொஸ்டினுக்கும் நீங்க தவறு செய்யக்கூடாது. எனவே பள்ளி மாணவர்கள் மாதிரி அட்டை டு அட்டை படிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் டு லாஸ்ட் பேஜ் வரல நீங்க படிக்காதீங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தட் பயன்படுத்துங்க. ஷார்ட்கட் ட்ரிக்ஸை பயன்படுத்துங்க. ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துங்க. ஸ்டடி பிளானை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். கடைசியா உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இந்த ஒரு வகுப்பை பார்த்த பிறகு நீங்க எந்த நிலையில இருந்தாலும், ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும், பார்ட் டைம் படிக்கிறவங்களா இருந்தாலும், நியூ ஆஸ்பிரண்டா இருந்தாலும், ஓல்டு ஆஸ்பிரண்டா இருந்தாலும், ஜாப் கோயரா இருந்தாலும் உங்களால் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை, தன்னம்பிக்கை பிறந்திருக்கிறதா என்பதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வெற்றி நிச்சயம். அடுத்து ஒரு மிக மிக முக்கியமான வகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.